வத்சபதம் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் 10 நாள்ல பளபளப்பான முகம் வேணும்னா வர்ணியம் ஆயுர்வேதிக் நைட் ஆயிலை யூஸ் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இந்த பிரச்சனையை வெளியுலக்கு கொண்டு வந்த அந்த இளைஞர்கள் மேலேயே முடிச்சு அதை இந்த வழக்கம் முடிக்கிறது தான் சிபிசிஐடி திட்டம். இல்லை நீங்கள் கேட்குறது ரொம்ப நியாயமாக இருக்குது, மக்களும் அப்படி கூட நினைக்கலாம். ஆனால் இந்த 3 பேரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு காவல்துறைக்கு வர நோக்கம் இருக்கணும்ல. என்ன அப்படின்னா, அரசு எப்போதுமே பிசி மக்களை பகிச்சிக்காது. இது காலங்காலமாக நாங்கள் பார்க்குறோம். இல்லை, இப்போ இந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த 3 பேரும் பட்டியலினத்த மக்கள் அப்படிங்கறக்காகவே நம்ம முட்டு கொடுத்துட்ருக்கோமா? இல்லை, முட்டு கொடுக்க வேண்டிய தேவையில்லைங்க. வாயில மலத்தை திணிச்சானுங்க, என்ன தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. நீங்க முதலமைச்சர் வேங்க வயல் போகணும், நீங்க கோரிக்கை வைங்களா? வைக்க மாட்டேங்கிறாரு திருமாவளவன். நீங்க இந்த கேள்வியை முதலமைச்சர்கிட்ட வைங்க. அரசோட நிலைப்பாடு என்னன்னு நீங்க கேளுங்க. இல்ல, அதான் இந்த பேட்டி மூலியமாவே நான் சிஎம் கேட்டுருவோம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த பாவலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த வேங்கவயல் விவகாரம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு சூழலை உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 3 பேர், யார் அந்த 3 பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பட்டியலினத்தை சேர்ந்தவராக இருக்கிறாங்க. ஆரம்பத்திலிருந்தே இவங்களை டார்கெட் பண்ணி இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க காவல்துறை அப்படின்னு ஒரு தரப்பினரும், அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல குற்றவாளிகள் அவங்க தான் அப்படிங்கிறத சிபிசிஐடி குற்றப்பத்திரிகையிலே தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை? சிபிசிஐடிக்கு அபார மூளையெல்லாம் கிடையாது. சயின்டிஃபிக் அப்ரோச் இதில் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. திட்டமிட்டே இந்த வழக்கை ஒரு சார்பில் முடிக்கணும். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட ஆதிதிராவிட சமூகத்தை சேர்ந்த இந்த பிரச்சனையை வெளியுலக்கு கொண்டு வந்த அந்த இளைஞர்கள் மேலேயே முடித்து அதை இந்த வழக்கை முடிக்கிறது தான் சிபிசிஐடி திட்டம். தொடக்கத்திலேயே உள்ளூர் காவல்துறை சார்ந்தவங்க விசாரிக்கும் போது இதை தான் கையாண்டாங்க. நாங்கள் கட்சியோட தலைவர் இல்லை, சிபிசிஐடி விசாரணை வேணும் அப்படின்றது தான் முதலமைச்சருக்கு தெரிவித்து, அதுக்கப்புறம் தான் சிபிசிஐடி 2024 சைலேந்திர பாபு இருக்கும்போது 14/1/2024 நினைக்கிறேன் சிபிசிஐடிக்கு ஆர்டர் போடுறாரு. இப்போ நாங்கள் என்ன அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு குற்றம் நடந்துருச்சு, ஒரு மன்னிக்க முடியாத குற்றம், ஒரு கொடூரத்தின் உச்சம். இது மாதிரிலாம் ஒரு இழிவான செயலை யாரும் செய்ய முடியாது. அப்படி ஒரு இழிவான செயல் செய்யப்பட்டது. இதோட உண்மைத்தன்மையை மக்களுக்கு எடுத்துரைக்கும், நாட்டுக்கு அம்பலப்படுத்தணும். அப்போ எல்லா தரப்பு விசாரணைகளையும் கையாளணும். இன்கிரிமினேட்டரி எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு குற்றம் நடந்த இடத்துல அந்த புறச்சூழல் இருக்கும். குற்றத்திற்கான விசாரணை, ஒரு பொருள் தவற விட்டுருக்கலாம், ஒரு கைரேகை இருக்கலாம். இது எல்லாமே இன்கிரிமினேட்டரி எவிடன்ஸாக நம்ம ஒரு சான்றதாக எடுத்துக்கிடுவாங்க. அப்படி எதுவுமே இந்த வழக்கில் கையாளப்படலை. அவசரமாக அந்த டேங்கை தண்ணீர் தொட்டியை இடித்து டமாலிஸ் பண்ணாங்க. பரிசோதனைக்கு அந்த பைப்பில் வரக்கூடிய தண்ணியை எடுத்துக்கிட்டாங்க. அந்த மலம் சேகரிக்கப்பட்ட மலத்தை கொண்டு போய் குப்பைத்தொட்டியில் போட்டு 4 நாட்களுக்கு பிறகு அதை எடுத்துகிட்டு வர்றாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டை இந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த 3 பேர் தான் டிஎன்ஏ டெஸ்ட்டில் வர்றாங்க, அவங்க தான் குற்றவாளிகள் அப்படின்னு சிபிசிஐடி கொடுத்த அறிக்கையில் சொல்லப்படலை. சயின்டிஃபிக் அப்ரோச் இதில் என்ன கையாளப்பட்டது? ஃப்ரம் த பிகினிங், இந்த கொடூரம் நடந்த பிறகு விசாரணை எடுப்பிலேயே இந்த 3 பேரையே குற்றம் சாட்டி நீங்கள் ஒத்துக்கங்க அப்படிதான் அழுத்தம் கொடுக்கப்பட்டது சிபிசிஐடி விசாரணையில். இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சாட்சியம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆடியோ டேப் விசாரிக்கப்பட்டிருக்கு, ஆடியோ டேப்லாம் கண்காணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக அண்மையில் ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆனது, அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க அம்மாட்ட பேசுகிறாரு, அப்புறம் அத்தைட்ட யார்ட்டையோ பேசுகிறாரு, அந்த சுதர்சன் அப்படிங்கிறவர். அது மட்டும் இல்லாமல் வீடியோ, நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆரம்பத்தில் ஒரு வீடியோ ஒன்று என்ன பேசுறாரு, அடிச்சு கூட கேட்டாலும் உண்மையை ஒத்துக்காத அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றது அவங்க சொல்றாங்க. ஏங்க, இது எல்லாமே முன்னாடியே வந்ததாங்க. கனகராஜ் தான் கம்ப்ளைண்ட். அந்த கோபிகாஸ்ரீன்ற குழந்தை தான் பாதிக்கப்படுது, மருத்துவமனை கூட்டிட்டு போறாங்க. அவங்க அப்பா தான் கனகராஜ், அவர் புகார்தாரர். எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணும்போது யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு நடந்ததை தகவல் தெரிவிக்கணும். இப்போ நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் புகார் கொடுக்குறேன்.
எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்டில் இது மேட் அவுட் ஆகுது. இப்போ நீங்கள் விசாரிக்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து எனக்கு சொல்லணும். இவருடைய ஆடியோ இருக்குது, இவருடைய வீடியோ இருக்குது, இவருடைய டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்து இவர் ப்ரூஃப் ஆகிறாரு. எனக்கு எதுவுமே சொல்லாமல் நீங்கள் போய் வந்து ப்ரெஸ்ஸுக்கு சொல்கிறீங்க. இது அப்பட்டமா சட்ட விதிமீறல். இது சட்ட விதிமீறல். அப்போ ஏதோ ஒரு உண்மைகளை வந்து நீங்கள் மறைக்கிறதுக்காக நீங்கள் வந்து இதை வந்து அவசர அவசரமாக அந்த வழக்கு வந்து முடிக்கிறீங்க. ஏங்க அந்த இதில் வந்து ஒரு துர்நாற்றம் வருது தண்ணியில். அந்த குடும்பம் தான் அந்த அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த 3 பேர் குடும்பமும் அந்த தண்ணீரை பயன்படுத்துகிறாங்க. அவர்கள் குற்றவாளினா அந்த தண்ணீரை எப்படி பயன்படுத்தியிருப்பாங்க? அவங்க வீட்டில் எப்படி தண்ணியை எப்படி சமைச்சிருப்பாங்க? அவங்க எப்படி குடிச்சிருப்பாங்க? கேள்வி வருதா இல்லையா? இல்ல நீங்க கேட்கறது ரொம்ப நியாயமா இருக்கு. மக்களும் வந்து அப்படி கூட நினைக்கலாம். ஆனா இந்த 3 பேரை ஃபிக்ஸ் பண்றதுக்கு காவல்துறைக்கு வர நோக்கம் இருக்கணும்ல. நோக்கம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அது வீடியோ வந்து எடுக்கிறாங்க. அதுல அந்த பையனே சொல்றான் தெரியாம சிரிச்சிட்டாங்க. இல்ல அது என்ன அப்படின்னா நேத்து ஒரு யூடியூப் தொலைக்காட்சிக்கு அவர் பேட்டி கொடுத்திருக்காரு சுதர்சன். அவர் என்ன சொல்றாரு, அந்த வீடியோ எடுக்க போகும்போது அவரு ஜூம் பண்ணும்போது அந்த பையன் தெரியாதனமா சிரிச்சுட்டான். அந்த சிரிப்பை வச்சு கொண்டு தான் இப்ப காவல்துறையினர் வந்து எங்க மேல வந்து நடவடிக்கை அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. அந்த 3 பேருமே அப்படி ஒன்றும் பொறுப்பான ஆட்கள் கிடையாது. ஒரு விளையாட்டுத்தனமான ஆட்கள் தான். அதோட சீரியஸ்னஸ் தெரியாம கூட அவங்க சிரிச்சிருக்கலாம், பேசியிருக்கலாம். அதை மட்டுமே வந்து காரணமாக வச்சுக்கிட்டு வந்து அவங்க தான் குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அந்த ஒரு தண்ணீரை குடித்த பிறகு டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க, இது ஒரு மாசுபட்ட தண்ணீர்னு சொல்கிறாங்க. ஒரு துர்நாற்றம் வருது. அப்போ இந்த 3 பேரும் தான் மேலே ஏறி பார்க்குறாங்க. அந்த காவல்துறையில் இருந்தவரை மேலே ஏறி பார்த்து இந்த 2 பேரை கூப்பிட்றாரு. மறுபடியும் சுதர்சன் போகிறாங்க. எல்லாம் மேலே போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு தான் அவங்க வீடியோ எடுக்கிறாங்க. இப்போ அதுதான் வந்து இன்றைக்கு சாட்சியாக நிற்குது. அவர்களால் எடுக்கப்பட்ட அந்த வீடியோவும் புகைப்படம் தான் வெளி உலகத்துக்கு வருது. இப்போ அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா அதை ஏன் வெளியிடுறாங்க? அவங்க தான் குற்றவாளினா அந்த வீடியோவை ஏன் வெளியிடுறாங்க? அந்த போட்டோ ஏன் வெளியிடுறாங்க? இல்ல இப்போ இதை வந்து முதல்ல காவல்துறை விசாரிக்கிறாங்க, அப்புறம் சிபிசிஐடி விசாரிக்கிறாங்க. இப்போ அந்த போன்ல வந்து அந்த வீடியோ வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு புறம். அவங்களுடைய போன் எல்லாம் ட்ராக் பண்ணியிருப்பாங்களா, அந்த ட்ராக் எல்லாம் பண்ணக்கப்புறம் தானே வந்து இந்த ஒரு முடிவுக்கே வராங்க. அதுக்காக தானே 2 வருஷமா வந்து காத்திருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் கூட இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இப்போ இந்த 3 பேர் தான் அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருக்கலாம். எல்லா நபர்கள்ட்டையும் விசாரிக்கிறாங்க. தொழில்நுட்ப ரீதியா எல்லாமே வந்து கையாளப்படுது. போன் ட்ராக் வந்து பண்றாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு தான் சிபிசிஐடி இந்த ஒரு இடத்துக்கு நகர்றாங்க. இது யூகத்தின் அடிப்படையில் தான் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டதே தவிர சயின்டிஃபிக்காக எதுவுமே செய்யலை. நீங்கள் வந்து இப்போ பத்திரிகைக்காரங்க போய் கேளுங்க, அது வெளியிட சொல்லுங்க. இப்போ நீதிமன்றத்தில் கொண்டு போய் அவங்க என்ன 2024 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சிபிசிஐடி வந்து விசாரணை தொடங்கும் போதே ஜூன் மாதம் 2024 நீங்கள் வந்து ஒத்துக்குங்க, நான் பிறகு இந்த வழக்கு வரும்போது நாங்கள் உங்களை எப்படியே காப்பாற்றி விட்டுறோம் அப்படின்னு சிபிசிஐடி சொன்னதா இன்றைக்கு தகவல் வருது. அந்த 3 பேர்ட்டையுமே நீங்கள் ஒத்துக்குங்க, இந்த வழக்கு வந்து பின்னாடி நிற்காது, நாங்கள் அதை வந்து வேறு மாதிரி கையாண்டுக்கிறோம்னு சிபிசிஐடி சொன்னதாக வழக்கறிஞர் பாபா மோகன் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் யூகத்தின் அடிப்படையில் தான் இந்த 3 பேரை குற்றவாளியாக சொல்கிறீங்களா, அல்லது நீங்கள் வந்து இந்த 300 பேர்கிட்ட வந்து விசாரணை நடத்துனீங்களே, டிஎன்ஏ டெஸ்ட் எத்தனை பேர்கிட்ட எடுத்தீங்க, அந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டின் அடிப்படையில் தான் அந்த 3 பேர் குற்றவாளியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா, அதையே நீங்கள் வெளியிட மாட்டீங்க. அதை நீங்கள் வெளியிடுங்க. நீங்கள் வெறும் ஆடியோ வீடியோ இதை மட்டுமே வந்து இந்த ஏவியை வச்சுக்கிட்டே வந்து ஒரு குற்றவாளியாக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஏவி என்பது ஆடியோ வீடியோன்றது இவங்க வெளியிட்டது தான். இந்த 3 குற்றம் சாட்டப்பட்ட இவங்க தான் எடுத்து வெளியிட்டிருக்காங்க. காவல்துறை எடுத்ததா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் என்ன எவிடன்ஸ் தயாரிக்கப்பட்டது இந்த வழக்கில்? ஃபாரன்சிக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தடயங்களை கண்டறிந்து அதோட உண்மைத்தன்மையை வந்து அறிவியல் பூர்வமாக ஒப்படைக்கக்கூடியதான் ஃபாரன்சிக் சயின்ஸ், தடய அறிவியல் துறை. அந்த துறை இந்த வழக்கில் என்ன கையாண்டாங்க? ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டோட அறிக்கை என்ன? அதாவது சயின்டிஃபிக் அப்ரோச் தானே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டோட தடய அறிவியல் துறையுடைய ஒவ்வொரு பணியுமே எல்லாமே அறிவியல் பூர்வமானது தான். அவங்க வந்து இதில் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு அவசரமாக அந்த நீர்நிலைத்து தண்ணீர் தொட்டி இடிச்சு டெமாலிஷ் தரமட்டமாக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இப்போ பாவலன் வந்து இருக்காரு. இல்லை நான் சொல்கிறேன், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ பாவலன் யார் கூட பழகுறாரு, யார் கூட பேசுகிறாரு, அவரோட நடவடிக்கைகள் என்ன அப்படிலாம் வந்து காவல்துறை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தானே உங்கள் மேலே நடவடிக்கை. அது மாதிரி அந்த 3 பேர் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நோட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டிருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க ரெகுலரா அப்படின்னு கேட்டிருப்பாங்கல்ல. ஒரு கிரைம் நடந்துருது, ஒரு கொலை, ஒரு பாலியல் வல்லுறவு, ஏதோ நடந்துருது, திருட்டு நடந்துருது, மோப்பனாய் வரும். ஃபாரன்சிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆட்கள் வருவாங்க. அவங்க தான் வந்து முக்கியமான ரோல் அவங்களுக்கு தான் இருக்குது அந்த கிரைமை கண்டுபிடிக்கிறதுல. முக்கியமாக விசாரணையில் வந்து எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம்.
அது பெருசாக விசாரணையில் வந்து பெரிய அளவில் வந்து உண்மையை கொண்டு வரது கஷ்டம். ஆனால் தடயம் தான் வந்து ரொம்ப இங்கே முக்கியம். தடயம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த தடயத்தை கண்டறிந்து ஆய்வு நடத்தி குற்றவாளிகளை வந்து வெளி உலகத்துக்கு வந்து இவர் தான் குற்றவாளி அப்படின்னு ஒப்படைக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் ஏன் வந்து இந்த வழக்கில் வந்து நீங்கள் அதை மூடி மறைச்சின்னு கேட்குறேன். இல்ல என்ன மூடி மறைக்குது ஏங்க காவல்துறை? நான் என்ன இல்ல கேட்குறேன், சிபிசிஐடி மேல் நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லி திருமாவளவன் உட்பட நிறைய பேர் வந்து சொல்றத நம்ம பாக்குறோம். காவல்துறை சொல்றத நம்ம கேட்க மாட்டோம். ஏன் அல்லது ஏன் ஏன் நான் CBCID சொல்றேன் அப்படின்னா சொல்றதையும் கேட்க மாட்டோம். தொடர்ந்து யார் சொல்றதா இருங்க, நீங்க வந்து கேட்பீங்க. தொடர்ந்து சிபிசிஐடி இந்த 3 பேரை அச்சுறுத்திக்கிட்டு ஒத்துக்கன்னு சொல்லி உங்களை நெருக்கடி கொடுத்தாங்க. இப்போ 100க்கும் மேற்பட்டோருடைய 300க்கும் மேற்பட்டோருடைய விசாரணை, 100க்கும் மேற்பட்டோருடைய தொலைபேசி உரையாடல், டிஎன்ஏ டெஸ்ட் எத்தனை பேருக்கு எடுத்தீங்க? அந்த டிஎன்ஏ டெஸ்டோட ரிப்போர்ட் எங்க? ஃபாரன்சிக் சயின்ஸோட டிபார்ட்மெண்ட்டோடைய தடய அறிவியல் துறையுடைய இது ரிப்போர்ட் எங்க? ஏன் இதில் தடய அறிவியல் துறையுடைய பங்களிப்பு ஏன் இதில் இல்லை? ஏன் அவங்கள கொண்டு வரல? அவங்களுடைய அறிக்கை என்ன சொல்லுது? அவங்க வந்தாங்களா? ஆய்வு பண்ணாங்களா? ஏதாவது இருக்கு அந்த அறிக்கையில்? இது மன்னிக்க முடியாத ஒரு குற்றங்க, பெருங்குற்றம். இந்த குடிநீரில் மலத்தை கலந்து பெரிய பெருங்குற்றம். அப்போ இது வந்து ஒரு நாடே பரபரப்பானது. எல்லா தரப்புமே விவாதிக்கப்பட்டது. நிறைய ஊடகங்களை விவாதிக்கப்பட்டது. இப்படிலாம் ஒரு ஒரு கொடுமை நடக்குமா அப்படின்றது உலகளாவிய அளவிலெல்லாம் வந்து விவாதிக்கப்பட்டது. அப்போ இதில் வந்து யாரு உண்மையான குற்றவாளி? இல்ல சரி, இப்போ இந்த Real 3 பேர், accused இந்த யார்? 3 பேரை இப்போ வந்து சார்ஜ் ஷீட்ல வந்து அந்த ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் கைது செய்யப்படலை அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் வந்து எடுத்து முன்வைக்கிறாங்க. இப்போ இவங்க 3 பேர் தான் அப்படிங்கிறத யாராலையும் ஏத்துக்க முடியல அப்படிங்கறனால தான் இப்போ வந்து அடுத்து சிபிஐ வேணும் அப்படிங்கிற பாருங்க இடத்துக்கு சங்கர், நகருது. இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன் கேளுங்கண்ணே. என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த வேங்கவேல் மட்டுமே இல்லைங்க, இந்த நாட்டில் ஏராளமான வன்கொடுமைகள் நடக்குது. சாதி அடிப்படையில் வன்கொடுமைகள், சாதி அடிப்படையில் புறக்கணிப்புகள், சாதி அடிப்படையில் வந்து பாலியல் வல்லுறவுகள் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. எதுலையுமே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து இவர்கள்லாம் குற்றவாளிகள், இவங்களுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு வந்து காவல்துறை ஏதாவது பண்ணியிருக்கா? கொடுக்க சொல்லுங்கள், ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுங்கள். என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ இதில் வந்து ஒரு எஸ்சிக்காக அரசு எப்போதுமே பிசி மக்களை பகிச்சிக்காது. இது காலங்காலமாக நாங்கள் பார்க்குறோம். இல்ல இப்போ இந்த அரசுனா குற்றம் சாட்டப்பட்ட அந்த 3 பேரும் பட்டியலினத்த மக்கள் அப்படிங்கறக்காகவே வந்து நம்ம வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கோமா? எங்களுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய தேவையில்லைங்க. எங்களுக்கு தேவை, நாங்கள் வந்து வெறுமனே வந்து அந்த ஆதிராட சமூக மக்களுக்காகவே வந்து கட்சி நடத்தலை. நாங்கள் இந்த நாட்டிற்காக கட்சி நடத்திட்டு இருக்கோம். இந்த நாட்டு மக்கள் அனைவரும் நாங்கள் ஒன்றா தான் பார்க்குறோம். எங்கள் தலைவர் வந்து எங்களுக்கு அப்படி தான் அரசியல் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இந்த நாட்டை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் வந்து வழிநடத்தக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அப்போ குற்றவாளி யார் அப்படின்றத வெளியுலகுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய, எங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு கடமை இருக்குது. வெளியுலகத்துக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. அப்போ உண்மையான குற்றவாளியை நீங்கள் அம்பலப்படுத்துங்க தான் சொல்கிறோம். நீங்கள் வந்து இல்ல அப்படி அம்பலப்படுத்தும் போது நீங்க தடையா இருக்கீங்களே. SCBC சிபிசிஐடி சொல்றதை கேட்க மாட்டேன், காவல்துறை சொல்றதை கேட்க மாட்டேன், தமிழக அரசாங்கம் இந்த விஷயத்துல எங்களுக்கு உடன்பாடு இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கும்போது அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க? காவல்துறை மீது நம்பிக்கை இழப்பாங்க, சிபிசிஐடி மீது நம்பிக்கை இழப்பாங்க. அப்ப நம்ம தானே இதை பண்றோம். இருங்க, நாங்கள் என்ன சொல்கிறோம், காவல்துறை வந்து சிபிசிஐடி வந்து முறையாக விசாரிங்க, சயின்டிஃபிக் அப்ரோச் ஃபுல்லாக கையில் எடுங்க, நீங்கள் எல்லா தரப்பு மக்களும் விசாரிங்க. நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள்கிட்ட மட்டுமே நீங்கள் விசாரிப்பீங்க, அவங்கள மட்டுமே டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பீங்க, அவங்கள மட்டுமே வந்து புலனாய்வு பண்ணுவீங்க. எல்லா தரப்பு நீங்க 300க்கும் மேற்பட்ட சொல்றீங்களா, அந்த பட்டியல் கூட யாரு? பட்டியலின மக்கள் மட்டும் இல்லாம அந்த மற்ற பட்டியல் சமூகத்தினர் வெளியே இருக்காங்க. ஒப்படைங்க. நாங்க 300க்கும் மேற்பட்ட மக்கள்கிட்ட விசாரிச்சோம், அவங்க பேரு, அவங்க ஊரு, அவங்க தெரு ஒப்படைங்க. இவங்ககிட்ட இத்தனை பேர்ட்ட நாங்க வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம், அவங்க பேரு, அவங்க வயசு, அவங்க எந்த ஊரு, உள்ளூரா வெளியூரா பக்கத்தூரா ஒப்படைங்க. சொல்லுங்க, வெளியில சொல்லுங்க. வெறுமனே இந்த 3 பேர் தான் குற்றவாளி சொல்லிட்டு ஒரு ரகசிய கமுக்க அறிக்கையை கொண்டு போயிட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைச்சா என்ன அர்த்தம்? எந்த அடிப்படையில் வைக்கிறீங்க? யூகத்தின் அடிப்படையில் கொண்டு வர்றீங்க. அறிவியல் பூர்வமான அப்ரோச் அதில் இருந்ததா? எங்களுடைய கேள்வி. அப்ப சிபிசிஐடி மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சிபிஐ கொண்டு போன்னு சொல்றோம். சிபிசிஐடி கேட்டது நாங்க தான், நம்பிக்கை வச்சு கேட்டோம். இப்போ அவங்க மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க விசாரணை எடுத்த எடுப்பிலேயே ஃப்ரம் த பிகினிங் ஒரு சார்பா இருந்தது. ஒரு பரந்துபட்ட விசாரணைய, வெளிப்படையான விசாரணைய சிபிசிஐ நடத்தல. இல்ல இப்போ நீங்க சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லுது, அதிமுக சொல்லுது, திருமாவளவன் வந்து இப்போ வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் சிபிசிஐடி காவல்துறை என்ன வந்து ஆரம்பத்தில் விசாரணையில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்காங்களோ அதுல இருந்தா சிபிஐயும் விசாரிக்கும், முதல்ல இருந்து விசாரிக்க மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து திரும்ப என்ன சொல்ல போறீங்க? சிபிஐ மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு தானே சொல்ல போறீங்க? நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சிபிஐ அப்படின்றது வந்து சிபிஐ நிறைய விஷயங்களை கோட்டை விட்டுருக்காங்க. நம்ம டு பி ஃப்ராங்காக நம்ம பேசுவோம்.
வெளிப்படையாக பேசுவான். சிபிஐ வந்து நிறைய விஷயங்களை கோட்டை விட்டுருக்காங்க. சில நிறைய விஷயங்களில் மாநில அரசு கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை நடுநிலைமையாக கண்டுபிடிச்சி அறிவிச்சிருக்காங்க. இப்போ இங்கே என்னன்னா, காவல்துறைக்கு ஒரு நெருக்கடி இருக்கும். காவல்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் என்ன அப்படின்னா, எப்போதுமே எந்த வழக்குமே ஒரு எஸ்சிக்கும் பிசிக்கும் பிரச்சனை அப்படின்னா காவல்துறையும் வருவாய்த்துறையும் பேக்வர்டு கிளாஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணும். அதில் வந்து குற்றவாளி அக்யூஸ் பண்ணுறது வந்து தலித்துக்களை தான் குற்றவாளியாக்குவாங்க. இது நான் நிறைய இயல்பா நடக்குதா? இயல்பு நடந்துட்டு தமிழ்நாட்டு நடந்துட்டு இருக்குது. நடந்துட்டு தான் இருக்குது. அது வந்து திமுக மட்டும் இல்லை, அதிமுக எந்த ஆட்சி வந்தாலுமே அது அன்னைக்கு காங்கிரஸ் காலத்திலேருந்து எடுக்கலாம். காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் இருக்கலாம், நீதி கட்சி காலத்திலேருந்து நடந்த குற்றங்களை அப்புறம் எடுத்து பாருங்களேன். எஸ்சிபிசி பிரச்சனைனா அதில் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறது எஸ்சி மக்கள் தான், பட்டியல் சமூக மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. காவல்துறையும் வருவாய்த்துறையும் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராகத்தான் ஒரு வழக்கை வந்து முடிப்பாங்க. இதுதான் வந்து சரித்திர உண்மை. இல்ல நீங்க சொல்றது 19 வந்து அந்த ஒரு சில அதிகாரிகள் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ஊர்ல அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கலாம், அல்லது வேங்கவையில் இப்படி நடக்குது. ஒட்டுமொத்தமா காவல்துறையே இப்படிதான் இருக்கு. அது வந்து காங்கிரஸ் பீரியட் வந்தாலும் இருந்தாலும் சரி, அதிமுக பீரியட் திண்ணியத்துல வாயில மலத்தை திணிச்சானுங்க. என்ன தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து தருமபுரியில் 3 கிராமங்களில் வந்து எரிச்சு சூறையாடு நாசம் பண்ணாங்க. 3 கிராமம் எரிச்சாங்கல்ல, திவ்யா இளவரசன் காதலை முன்னிட்டு. அதுக்கு என்ன வந்து பாதிக்கப்பட்டது எல்லாமே பட்டியல் சமூக மக்கள் தானே. என்ன அதுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருச்சு அரசு, காவல்துறை, வருவாய்த்துறை என்ன பண்ணிட்டாங்க? இதுதாங்க நிலைமை. காலங்காலமாக பாதிக்கப்படுறது இந்த மக்கள் தான். இந்த மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை காவல்துறையோ வருவாய்த்துறையோ பெருசாக வந்து பகிச்சிக்க மாட்டாங்க. இது ஒரு பெரிய சென்சிட்டிவான பிரச்சனை. வேங்கவேல் பிரச்சனை வந்து ரொம்ப சென்சிட்டிவான பிரச்சனை. இதில் வந்து ஒரு உண்மையான குற்றவாளி ஒரு அதர் சைடு இருந்தான்னு வச்சுங்களேன், அவன் மேலே வந்து இந்த வழக்கை வந்து முடிக்க மாட்டாங்க. அது முடித்தா வந்து என்னென்னா, தலித்துகளுக்கு எதிராக அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, இந்த சமூக மக்களை இவங்கெல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஃபோக்கஸ் ஆகிரும். இப்போ அதுலேருந்து காப்பாற்றுவதற்காக இந்த குற்றத்தை இந்த மக்கள் மீது, பாதிக்கப்பட்ட மக்கள் மீது சுமத்துறதா அந்த வாடிக்கை இருங்க. அந்த ஊரில் இரட்டை தமிழர் முறை இருக்குது. கோயிலுக்குள்ளே போக முடியாது. நீங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அது வந்து ஒரு அட்ராசிட்டிஸ் டிஸ்ட்ரிக்ட்னே அறிவிக்கலாம். புதுக்கோட்டை வந்து ஒரு அட்ராசிட்டிஸ் டிஸ்ட்ரிக்ட். மதுரையில் பகிரங்கமான குற்றச்சாட்டு. மதுரையில் உசிலம்பட்டி. நீங்கள் சொல்றது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு, பகிரங்க குற்றச்சாட்டாக இருக்கு. ஆமாங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேங்க. ஏராளமான கிராமங்களில் சாதிய வன்கொடுமை அங்கே இருக்குது. இப்போ குன்றாண்டவர், அது புதுக்கோட்டை, அது இந்த வேங்கவேலுக்கு பக்கத்தில் குன்றாண்டவர் கோயில்னு ஒரு ஒன்றியம் இருக்குது. அங்கே வந்து கீழையூர்னு ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவியோட வீட்டுக்குள்ளே புகுந்து கடுமையாக தாக்கியிருக்காங்க 3 பேர். ஆனால் வழக்கு போட்டிருக்காங்க, கைது பண்ணவே இல்லை. ஒருத்தர் தான் வழக்கு பண்ணி கைது பண்ணல. இதே மாதிரி உசிலம்பட்டி பக்கத்தில் சங்கம்பட்டின்னு ஒரு ஊர். பொங்கலுக்கு மறுநாள் வந்து அந்த ஊரில் பாடல் ஒழிச்சிருக்கு, ரேடியோ போட்டிருக்காங்க. அதில் ஒரு தலித் பையன் போய் ஆடிருக்கான். நீ எப்படா வந்து ஆடலாம் அப்படின்னு வந்து அவனை அடிச்சிருக்காங்க. அவன் தப்பிச்சு போய் உசிலம்பட்டி டவுனுக்குள்ளே போயிருக்கான், நகரத்துக்குள்ளே போயிருக்கான். இங்கேருந்து சினிமாவில் மாதிரி அவனை விரட்டி போய் உசிலம்பட்டியில் போய் கட்டி தூக்கிட்டு வந்து மறுபடியும் ஊருக்குள்ளே வச்சு அடித்து 20 பேர் வரிசையாக நிறுத்தி அவங்க காலில் கும்பிட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து எஃப்ஐஆர் போடலை. ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, 2 பேர் தான் அரெஸ்ட்டு. இப்படி வந்து இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக வன்கொடுமை காலங்காலமாக நடந்துட்டு தான் இருக்குது. காவல்துறையும் வருவாய்த்துறையும் இந்த மக்களுக்கு காலங்காலமாக எதிராக தான் செயல்படுது. ஒரு சில பேர் வந்தால் கூட அவங்களால வந்து அது சரியாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அட்ராசிட்டிஸ் ஆக்டை பற்றி எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு தெரியும், எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு தெரியும்? இன்னைக்கு இருக்க எஸ்பிக்கு வந்து அட்ராசிட்டிஸ் ஆக்டை படிச்சிருப்பாரா? SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் படிச்சிருக்காரு, எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் படிச்சிருக்காங்க? யாருக்குமே தெரியாது. தாசில்தாருக்கு தெரியாது, கலெக்டருக்கு தெரியாது, ஆர்ஐக்கு தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டி ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருக்கு தெரியாதுங்க. இந்த ஆக்ட் பத்தி எல்லாருக்கும் தெரியாது, டிஎஸ்பிக்கு தெரியாது, இன்ஸ்பெக்டர் தெரியாது. நான் என்ன சொல்றேன்னா, சட்டத்தை கையாளக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. நாங்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்து அப்படின்னு சொல்லி வலியுறுத்தக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல, கையாளக்கூடிய இடத்துல காவல்துறையும் வருவாய்த்துறை இருக்கு. அப்போ அவங்க அதை படிக்கணும். சரி, ஓகே. இப்போ நீங்க காவல்துறை வந்து முழுக்க தமிழக முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. நீங்க இந்த மாதிரி திமுக ஆட்சியிலும் சரி, அதிமுக ஆட்சியிலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்திலையும் வந்து பட்டியலின மக்கள் மீது அதிகமான இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இப்போதைய முதல்வர் தொடர்ந்து என்ன சொல்றாரு? நாங்கள் தொடர்ந்து வந்து பட்டியலின மக்களுக்காக நாங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. நீங்கள் இப்போ கூட்டணியில் இருந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணி நீங்கள் மேலும் ஒரு வலியுறுத்தலை முதல்வர் அவர்களுக்கு கொடுக்கலாமே. இதை ஏன் நீங்கள் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போறீங்க? முதலமைச்சர்கிட்ட சொன்ன பிறகு தான் சிபிசிஐடி விசாரணை வச்சார்.
இப்போ மறுபடியும் நாங்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட சிபிஐ விசாரணை கேட்டு தான் நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கோம். எங்கள் இல்ல அப்ப தலைவர் நீங்க முதலமைச்சர் மீதே நம்பிக்கை வைக்கல. அதுதான் வந்து இது இதை கேளுங்க காட்டுது. இது கேளுங்க. ஒரு கலெக்டருக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஒரு சம்பவம் அப்படின்னா முதலமைச்சருக்கு தெரியும்ல. நான் சொல் இல்லை முதலமைச்சர் நான் கீழ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இருக்கக்கூடிய நான் காவல்துறைக்கு எக்ஸ்பிளைன் தெரியுமா பண்ணிக்கிறேன் தெரியாதா? எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஒரு சம்பவம் அப்படின்னா இந்த கீழே விஓ இருக்கார் பார்த்தீங்களா, விஓஓ சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு தான் கலெக்டரோட ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு எஸ்பிக்கு எதுவுமே தெரியாது. அந்த ஸ்டேஷனில் எஸ்பிசிஐடி அல்லது ஒரு எஸ்ஐ அல்லது இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்டேஷன்லேருந்து ஒரு காவல் நிலையத்திலேருந்து என்ன சொல்கிறாங்களோ, என்ன பொய்ய சொல்கிறாங்களோ, என்ன அவதூறுகளை சொல்கிறாங்களோ அதைத்தான் எஸ்பி சொல்லுவார். இல்ல உண்மையும் சேர்த்து சொல்லுங்க. நான் நீங்க பொய் சொல்கிறேங்க, மட்டுமே சொல்ற மாதிரி சொல்றீங்க. இது நான் சொல்கிறது தலித்துகளுக்கு எதிராக. பெரும்பாலும் எல்லா 99 காவல் நிலையங்கள் தலித்துகளுக்கு எதிராக தான் இருக்குது. காவல் நிலையத்திலிருந்து மேலே எஸ்பிக்கோ ஐஜிக்கோ அல்லது ஏடிஜிபி டிஜிபிக்கோ அல்லது வந்து ஐஜி இன்டெலிஜென்ஸ்க்கோ கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை பொய்யான ரிப்போர்ட் தான் கொடுப்பாங்க. உண்மையை சொல்லவே மாட்டாங்க. எல்லா காவல் நிலையங்களும் தலித்துகளுக்கு எதிரான காவல் இல்ல நிலையம். இப்போ இருங்க, நான் முடிச்சுக்கிறேன். பாவலனுக்கு இது தெரிஞ்சிருக்கு, திருமாவளவனுக்கு தெரிஞ்சிருக்கு, பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கு, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சிருக்கு, முதலமைச்சருக்கு தெரியல. நான் அதை சொல்ல வரல. நான் வந்து இல்ல அதான் நான் இருங்க, என்ன சொல்ல இல்ல, வரேன், இல்ல, நான் எதை மீன் பண்றேன்னா நான் விரிவா உங்களுக்கு எல்லாம் இருங்க, தெரிஞ்சிருக்கு, முதலமைச்சருக்கு தெரியலையே நான் இருங்க, கேக்குறேன். நான் சொல்ல வந்தது நான் முழுசா சொல்லிக்கிறேன். இப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஒரு காவல் நிலையத்தில் கொடுக்குற ரிப்போர்ட் தான் எஸ்பி சொல்வார். இப்போ அதே மாதிரி தான் முதலமைச்சர் வந்து ஒரு ஸ்பாட் ஆஃபீஸர் கிடையாது. ஒரு சிஎம் ஸ்பாட் ஆஃபீஸர் கிடையாது. இமிடியேட் ஆஃபீஸர் அவர் கிடையாது. கீழே கிரவுண்டில் ஒரு காவல்துறை வருவாய்த்துறை ஹையர் ஆஃபீஸர் வந்து என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்களோ அதைத்தான் வந்து முதலமைச்சர் சொல்லுவார். அப்படி தான் வந்து அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த சிபிசிஐடிக்கு இன்சார்ஜ் யாரோ அந்த சிபிசிஐடிக்கு அந்த டீம் லீடர் அது யார் ஐஜி தலைமையா யாருன்னு எனக்கு தெரியல. இப்போ அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் தான் சிஎம் சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து இது ஜெயலலிதா ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சி காலமாக இருந்தாலும் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் தான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரே கிடையாது. இல்ல நான் என்ன சிஎம் வந்து இன்வெஸ்டிகேஷன் இல்ல ஆஃபீஸர். நான் என்ன கேக்குறேன், இப்போ நீங்க சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் விட்டுட்டு முதலமைச்சர் வேங்கவையில் போகணும், அங்க போனா கூடுதல் அழுத்தம் வரும், இதன் காரணமாக அங்க வந்து இன்னும் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளோ அல்லது சிபிசிஐடி அதிகாரிகளோ இன்னும் கூடுதல் கவனம் செலுத்துவாங்க அப்படிங்கிற கோரிக்கை வச்சா பரவாயில்ல. திருமாவளவன் என்ன சொல்றாரு, சிபிஐ விசாரணை வேணும், எதுக்காக அதை கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, இது மேலேயும் நம்பிக்கை இல்லை, அதனால நாங்கள் வேற வழி இல்லையே அப்படிங்கிறாரு. நீங்க முதலமைச்சர் வேங்கவையில் போகணும் நீங்க கோரிக்கை வைங்களேன், வைக்க மாட்டேங்கிறாரு திருமாவளவன். 2011 ஆந்திராவில் லட்சுமிபேட்டான்னு ஒரு ஊர். அங்கே பார்த்தீங்கன்னா 5 தலித்துகள் வந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்க 2011. அப்போ தலைவரோடு நானும் போயிருந்தேன். அந்த ஊருக்கு வந்து போயிருந்தோம். ஆந்திரா லட்சுமிபேட்டாவில் போய் பார்த்தோம். அங்கே போன பிறகு தெரிஞ்சது அந்த ஊருக்கே அந்த முதலமைச்சர் அன்றைக்கு ஆந்திராவில் இருந்த முதலமைச்சர் நேரடியாக போய் அந்த மக்களை பார்த்து போன பிறகு அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து துரிதமாக்கப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு கொடுத்து ஆந்திராவில் அப்படி ஒரு நடவடிக்கை வந்து அன்றைக்கி நடந்தது. தமிழ்நாட்டில் அப்படி வந்து எந்த காலத்துலேயும் தலித்துகள் படுகொலை செய்யப்பட்ட போது எந்த முதலமைச்சரும் களத்துக்கு போனதில்லை. 92 குறிஞ்சாங்குளம் 4 பேர் படுகொலை. அந்த விசாரணையை இன்னைக்கு வந்து நீர்த்து போச்சு. சாட்சி சொல்ல ஆள் இல்லை. அரசு தரப்பில் அப்பீல் போகலை. நல்லா கேட்டுக்குங்க, 4 பேர் படுகொலை செய்யப்பட்டு 92 4 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க. எடுத்து புதைக்க கூட ஆள் இல்லை. ஒரே குழியில் போட்டு புதைச்சாங்க. அந்த வழக்கு வந்து மாவட்ட நீதிமன்றத்தில் திருநெல்வேலியில் நடந்தது. குற்றம் சாட்டப்பட்ட அனைவருமே விடுதலை. அரசு தரப்பில் என்ன செஞ்சுருக்கணும், அப்பீல் போயிருக்கணுமா இல்லையா, சாட்சிகளை தயார்படுத்திருக்கணுமா இல்லையா, இது செய்யலை. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா காலங்காலமாக இப்படி தான். இல்ல அதான் சார் இருங்க, நான் காலங்காலமாக அதாங்க தமிழ்நாட்டில் செய்யலை, எந்த முதலமைச்சருமே செய்யலைங்க. வன்கொடுமை நடந்தாலும் பல பேர் படுகொலை செய்யப்பட்டாலும் இப்போ மேலே இருந்து 6 பேர் 7 பேர் வெட்டி சாய்க்கப்பட்டாங்க, படுகொலை நடந்தது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் விழுப்புரத்தில் வந்து 11 பேர் வந்து கொலை செய்யப்பட்டார்கள். 92 அங்கே வந்து குறிஞ்சாங்குளத்தில் 4 பேர் படுகொலை. சென்னகரம்பட்டியில் வந்து மதுரையில் வந்து சென்னகரம்பட்டியில் 2 பேர் படுகொலை. இப்போ எந்த படுகொலை வந்து பெருசாக நடந்தாலும் அந்த காலகட்டத்தில் யார் ஆட்சியில் இருந்தாலும் யாருமே களத்தில் போய் நின்று பார்க்கறதில்ல. அப்படி போயிருந்தாங்கன்னா அந்த கேஸ் அந்த வழக்கு வந்து கொஞ்சம் துரிதமாக்கப்படும், உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களை வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கும். ஓகே, சூப்பரா நீதிமன்றமும் அது சரியா வந்து நடத்திருப்பாங்க. அதுதான் சொல்றேன். அது இப்போ 2025 வேங்கவேல் விவகாரத்துல
முதலமைச்சருக்கு நீங்க ஒரு கோரிக்கை வைக்கலாமே, சிபிஐ விசாரணை வேணும் நாங்க என்ன சொல்லக்கூடிய திருமாவளவன் முதலமைச்சர் அவர்கள் வேங்கவையில் போனா இன்னும் ஒரு கூடுதல் அழுத்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாமே நான் அது கேக்குறேன். பல தரப்புலையும் வந்து முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சாங்க. ஆனா அவர் வந்து என்னன்னா நாங்க இல்ல, அரிட்டாப்பட்டி சிஎம் போறாரு, இங்க போனா என்ன பிரச்சனை? நீங்க வந்து இந்த கேள்வியை வந்து முதலமைச்சர்கிட்ட வைங்க. சிபிசிஐடி விசாரணை வந்து விடுதலை சிறுத்தைகள் சார்பா கேட்கறாங்கல்ல, அரசோட நிலைப்பாடு என்னன்னு நீங்க கேளுங்க. இல்ல, அதான் இந்த பேட்டி மூலியமாவே நான் சிஎம் கேட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? என்னுடைய கேள்வியை வந்து திமுக செய்தி தொடர்பாளர்கள் பார்ப்பாங்க, அவரு முதலமைச்சர் ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போட்டோம். நான் என்ன சொல்ல வரேன் இதுல, அது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களோ அல்லது அம்மையார் ஜெயலலிதா அவர்களோ எடப்பாடி பழனிசாமி அல்லது வந்து மரியாதைக்குரிய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோ அல்லது எம்ஜிஆரோ, அதுக்கு முன்னாடி வந்து காமராஜர், பக்தவச்சலம், எத்தனை முதலமைச்சர்கள் எடுத்துக்கங்க, எல்லா முதலமைச்சர் காலகட்டங்களையும் வரிசையாக வந்து வரலாற்று நடிகளும் வந்து இந்த வன்கொடுமைகள், சாதிய ஒடுக்குமுறைகள், சாதிய வல்லுறவு, புறக்கணிப்பு, சாதி அடிப்படையில் வந்து பாலியல் வல்லுறவு நடந்திருக்கு, சாதி அடிப்படையில் படுகொலைகள், சாதி அடிப்படையில் தீ வைக்கிறது, சாதி அடிப்படையில் படுகொலை செய்கிறது, சாதி அடிப்படையில் ஊரவே வந்து தீயரிச்சு கொளுத்துறது, இப்படி வெவ்வேறு வடிவங்களில் வந்து சம்பவம் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் எந்த முதலமைச்சர் எந்த காலகட்டத்திலையும் ஸ்பாட்டில் போய் நின்று பார்த்து அதுக்கு ஆறுதல் சொன்னதில்லை. இது எல்லாருக்குமே பொருந்தும், இந்த குற்றச்சாட்டு வந்து எல்லாருக்குமே பொருந்தும். அப்படி போயிருந்தாங்கன்னா இது வந்து இதில் ஓரளவுக்கு வந்து அரசும், அதாவது காவல்துறையும் வருவாய்த்துறையும் ஒரு சின்சியாரிட்டியாக வந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகிருக்கும். அப்படி ஒரு சூழல் வந்து தமிழ்நாட்டில் உருவாகலை. இப்போ அது வந்து எல்லோருடைய ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருக்குது. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் இப்போ தலித்துகளுக்கான சில நிறைய ஸ்கீம்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு, திமுக அரசு நிறைய வந்து திட்டங்களை கொண்டு நடைமுறைப்படுத்திருக்காங்க, அதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் வன்கொடுமை நடக்கும்போது, இது வந்து ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் நடக்கும்போது இதோட உண்மைத்தன்மையை வந்து மக்களுக்கு சொல்லணும். இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதனால் இன்றைக்கி சிபிசிஐடி கேட்டோம், சிபிசிஐடி வந்துச்சு, அது முறையாக விசாரிக்கலை, அனைத்து தரப்பும் விசாரிக்கலை. அவங்க வந்து எடுத்தெடுப்புலையே விசாரணை தொடங்கும் போதே ஒரு 3 பேரை வந்து அக்யூஸ்டாக, குற்றவாளியாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் விசாரணை தொடங்குறாங்க. அதனால நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த அறிக்கை வந்து எங்களுக்கு ஏற்புடையது அல்ல, நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு வாங்க, அடுத்த கட்டமாக போங்க. ஏன்னா சிபிஐ அப்படின்றது ஒரு நிர்பந்தம் இல்லாத ஒரு அமைப்பு. அவங்க வந்து நியூட்ரலாக வந்து விசாரிக்கலாம். அவங்களுக்கு எஸ்சியா பிசியான்னு கூட தேவையில்லை, சிபிஐக்கு தேவையில்லை. அவங்க என்ன வந்து அவங்களுக்குன்னு சில பல டைமென்ஷனில் வந்து விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கும் போது அந்த ரிப்போர்ட் வந்து ஒரு நியூட்ரலாக இருக்குமா, அல்லது யார் குற்றவாளி அப்படின்றது ஒரு உண்மை வந்து வரட்டுமே, அதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு வந்து இவங்க தான் குற்றவாளி தெரியட்டுமே, அதுக்காக தான் நாங்கள் வந்து கேட்குறோம். இதில் வந்து இந்த 3 பேர் குற்றவாளி சுமத்தப்பட்டதுக்காக மட்டுமே நான் கேட்கல, இந்த விசாரணையே வந்து முறையாக இல்லைன்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். இது வந்து சிபிஐக்கு போகுச்சு அப்படின்னா உண்மை குற்றவாளிகள் வந்து கண்டுபிடிப்பாங்களா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வத்சபதம் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் 10 நாள்ல பளபளப்பான முகம் வேணும்னா வர்ணியம் ஆயுர்வேதிக் நைட் ஆயிலை யூஸ் பண்ணுங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.